ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 325 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே நருட்டோ யாரு தாண்டா நீங்க கேட்பான் மாஸ்டர் மேன் கிட்ட. நான் ஒன்றும் இல்லை, சொல்ல போனா எவனா இருக்கிறதுக்கும் விருப்பமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் சுகினோமி முழுமையடையணும், அது போதும். விரக்தி மட்டும் இருக்க இந்த உலகத்துல வாழ்றல மதிப்பில்லை. உங்களை போல ஜின்சுரிக்கி உடம்புகள்ல உங்க விருப்பமே இல்லாம டெய்லி பீஸை சீல் பண்றாங்க. அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிறது மொத்தமா விரக்தி மட்டும்தான். தப்பா சொல்லி கண்டிப்பா என் விரக்தியில உனக்கு கொஞ்ச நாள் புரியும் நினைக்கிறேன்பா. எனக்குள்ள டெய்லி பீஸ் இருக்கனால நான் விரக்தியில இருப்பேன்னு முடிவெடுக்க நீ யாரான்னு கேட்பான். பி பார்த்து சிரிக்கவும் நருட்டோ, இந்த உலகம் உனக்கு மதிப்பில்லாததா இருந்தாலும் இப்படிப்பட்ட போற ஆரம்பிச்சு விட்டுட்டு நான் ஒண்ணுமே இல்லைங்க மாதிரி விளையாண்டு இருக்க சீரியஸா இதுல இருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறியா? என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட, இப்பவே அந்த மாஸ்கை உடச்சுன்னு இருக்கிறேன்பா. பி செம்ம, ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட்பா. மாஸ்க் மேன், இந்த மாஸ்கை உடைக்காது ஒன்னும் அவ்வளோ ஈஸி இல்லடா தம்பின்பா. 8 tails 9 tails நீங்க எனக்கு சொந்தமானதுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட் சுகினோமி அடைஞ்சிருவன்பா. 9 tailsோ 8 tailsோ நீ அதை அடைய நாங்க என்னைக்குமே விட மாட்டோம்பா. நருட்டோ, பி என்ன நடக்குதுங்க? நான் அவங்க டெய்ல் பேஸ்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டதால நினைச்சேன் பாரு. 8 tails அவங்க ரீனிமேட் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா திரும்ப ஜென்சுரிக்கு ஆக்கப்பட்டிருக்கலாம். அப்புறம் இதுக்கு முன்னால அந்த டெய்ல் பீஸ்க்கும் இப்ப இருக்க டெய்ல் பீஸுக்குமான கொஞ்சம் டிஃபரெண்டா தான் எனக்கு சென்ஸ் ஆகுது. கொஞ்சம் கவனமா இருந்துக்க பீங்கும். சமைஹாட ஒரு மாதிரி உரும்பவும் பி உனக்கும் அதே பேட் வைப்பா. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பாத்துக்கணும் கேர்ஃபுல்லா. 8 tails சொன்ன மாதிரி பாரு. பி சமைஹாட பாஸ்ட திங்க் பண்ணும். இட்டாச்சியை காட்டுவாங்க, திரும்பி பார்ப்பான். கிசாமே தானே ரோஷியை பிடிச்சிருப்பான். எப்படி அவனை கேப்சர் பண்ணாங்கிற பாஸ்ட் இது. 2 பேர் மோதருக்கு வரப்ப ரோஷி கொரோஷன் ஸ்டைல் ஸ்காச்சிங் ராக்ஸ் ஜுட்சு பண்ணிருப்பான். பயங்கரமா புகை வந்திருக்கும். இட்டாச்சி பார்த்துட்டு இருப்பான். ரோஷி இது ஒன்னும் தப்பான ஐடென்டிட்டி இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னோட வீக்னஸ் மால் கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இப்ப இதோட எப்படி டீல் பண்ண போறேன்னு கேட்டு டெய்ல் பீ ஸ்டேட்ல லாவா போலவே அவரோட உடம்பு மாறும். என்ன அவன் மொத்த உடம்பு லார்வாவா மாறுதுன்னு பார்த்திருப்பான் கிசமே. நான் நினைச்சதை விட ட்ரிக்கியா இருக்கான்ட்டு வாட்டர் ஸ்டைல் ஜெயிண்ட் எக்ஸ்ப்ளோடிங் வாட்டர் ஷாக் வேவ் பண்ணிருப்பான் கிசமே. வெறும் பேச்சு மட்டும் தான் போலன்ட்டு கிசாமே எந்த பிரச்சனையும் பண்ணாம நீயே வந்துருவேன்னு விரும்புறேன்பா. ரோஷி சண்டை போட வரவும் தொல்லையா போச்சுட்டு கீசமையும் ஃபைட் பண்ண போயிருப்பான். லைட்டிங் தாக்குன மாதிரி இருந்திருக்கும். இட்டாச்சி கிசமே என்ன வண்டியான்னு கேட்பான். கிசாமே வந்துட்டேன், ஆனா இவனை கொல்லாம உயிரோட புடிச்சிட்டு வர சொன்னீங்களா, அதான் தொல்லையா போச்சுட்டு சமையல் அடவை வச்சு தட்டுவான். ரோஷி நடுக்கத்துல இருப்பான். கிசாமே மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்பா. புயலே வீச போதுமா இட்டாச்சி. கிசாமே மலைக்கு மரத்துக்கிட்ட ஒதுங்கலாம் வா, இல்லைன்னா சளி பிடிச்சுக்குன்பா. நம்ம அவனை பிடிச்சிட்டுங்க விஷயத்த நம்ம லீடர் கிட்ட சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறமாவே 3 tails and 4 tailsக்கான சீலிங்கிறது ஒரே சமயத்தில் நடக்கும்பா இட்டாச்சி. கொஞ்ச நேரம் காத்திருக்க வைக்கலாம், ஏன்னா சீலிங் ஸ்டார்ட் ஆயிட்டா நான் ஸ்டாப்பா நீண்ட நேரத்துக்கு வேலை செய்யணும்ட்டு ரோஷியை தூக்குவான். இட்டாச்சி ரோஷியை பார்த்துட்டு அவன் சாகர தருவாயில இருப்பான் போல. வயசானவங்களை நல்ல விதமா ட்ரீட் பண்ணணும்பா. இவனை பத்தி தெரியாம பேசுறடான்ட்டு கிசாமே லாவா ஸ்டைல் ஜுட்சு யூஸ் பண்ற 4 tailsோட ஜின்சுரிக்கி இவன். இவனை பத்தி இப்படி நினைக்கிற, அவங்களோட சண்டை கூட போல நீ எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்தேன்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும்பா. பிரசன்ட்ல பிஎன் நருட்டோக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபார்மர் ஜின்சுரிக்கிஸ் அண்ட் மாஸ்டர் மேன் காட்டுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜின்சுரிக்கி வெர்சஸ் ஜின்சுரிக்கிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சமைஹாட விரும்பவும் பி சமைஹாடாவே சண்டை போட தயாராயிடுச்சு. இதுக்கப்புறம் என் கர்ஜனையை பாருங்கட்டு சண்டை போட போவாரு. பூ வருவா. சமைஹாடாவை யூஸ் பண்ணி கட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. எஸ்கேப் ஆயிருவா. விட்டெறியவும் கூட அப்போ எஸ்கேப் ஆயிருப்பா. பின்னால இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. எஸ்கேப் ஆயிருவா. உங்களுக்கே தெரியும் ரெனேகான் எப்படிப்பட்டதுன்னு. பூ மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, அவ பொசஸ் பண்ணிக்க அதே ரெனேகான் பொசஸ் பண்ணிக்க இங்க இருக்க மாஸ்க்டு மேன்ல இருந்து ஃபார்மர் ஜின்சுரிக்கிஸ் பாக்குற எல்லாமே பூக்கும் தெரியும். அதனால பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிடும். பிஏ டோட்டலா கன்ஃபியூஸ் ஆவாரு. நருட்டோ பி கிட்டதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 6 patches of pain கூட நான் சண்டை போட்ட பண்ணாத மாதிரியே இருக்குன்பா. அது அவங்களோட கண்கள் ரெனேகான், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் ஆயிருக்குன்பா. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம் சொல்லி பி கேட்கவும் இது நாகட்டோவோட கெடோ ஜுட்சுமாயின்பா. லாவா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ரோஷி அட்டாக் பண்ண வருவான். நருட்டோ 6 பேத்துல யார் எதை பார்த்தாலும் மற்றவங்களாலே அதை பார்க்க முடியும்பா. இதுக்கப்புறம் பேச முடியாதுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ரோஷி அட்டாக் பண்ணிருப்பான். நருட்டோ கீழே விழுகிற மாதிரி வரவும் பி புடிச்சிட்டு யூகிட்டோ அட்டாக் பண்ணிருப்பா. அடைச்ச இது யூகிட்டோவோட ரோடன்ட் ஹேர் பால்ட்டு பி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாரு. அந்த பால் பிரிஞ்சு இவங்களை சேஸ் பண்ணும். அது நம்மள ஃபாலோ பண்ணதுமா நருட்டோ அது டார்கெட் வச்ச மிசைல் போலன்ட்டு பி பேசிட்டு இருக்கும்போது யுகிட்டோ அட்டாக் பண்ணிருப்பா. பியோட ஸ்கார்ஃப் வெட்டப்பட்டிருக்கும். யுகிட்டோவையும் பி அட்டாக் பண்ணிருப்பாரு. எஸ்கேப் ஆயிருப்பாரு. யுகிட்டோவோட மூவ்ஸ் முதல்ல விட இப்ப வேறையா இருக்குன்பாரு. அதே மாதிரி அதுக்கு பிரைஸா என்னோட எக்ஸ்பென்சிவ் ஸ்கார்ஃப் பாதி போயிடுச்சுன்பாரு. யுகிட்டோ மற்றவங்களும் எங்கேயாவது சிக்கிறாங்களான்ட்டு தேடுவாங்க. 8 tails ஷரிங்கான், அதனால தான் நம்மள சீக்கிரமா ட்ராக் பண்றாங்க. அவங்களோட ஜின்சுரிக்கி எபிலிட்டிஸ அந்த தோ ஜுட்சு மெருகேத்துது. அதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கான பார்வைக்கான லிங்க்ங்கிறது 6 ஜின்சுரிக்கிகளையும் பொசிஷன் பண்ண வச்சுக்குது. தாக்குதல்களுக்கும்
ப்ராஜெக்ட்டுக்கும் கவுண்டர்ஸுக்கும். பி என்ன நருட்டோ கிட்ட பேச விடுங்க எயிட்டெயில்ஸ். பம்ப் ஃபிஷ் பண்ணவும் எயிட்டெயில்ஸ் நருட்டோ கிட்ட அவங்க கிட்ட 2 விதமான பவர்ஸ் இருக்கு, 2 டோஜுட்சு அப்புறம் ஜின்சுரிக்கி எபிலிட்டிஸ். இப்போ நம்ம என்னதான் செய்யறதுன்னு கேட்கும். நருட்டோ வேற வழியே இல்ல, ஒரு ஜின்சுரிக்கிய கதை முடிச்சுட்டு போகணும். நாகட்டோ போலவே தானா அவங்கள சக்கராவால தான் கண்ட்ரோல் செய்யப்படணும். நான் அவங்களோட சண்டை போட்டப்ப இறந்த சடலங்கள்ல பிளாக் சக்கரா ரிசீவர்ஸை குத்தி வச்சிருந்தாங்கன்பா. எயிட்டெயில்ஸ் இப்ப புரிஞ்சுது. அப்ப அந்த விஷயத்தை வெளியே எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா இந்த கெடோ ஜுட்சு முடிவுக்கு வந்துடும் இல்லையான்னு கேட்கும். இருந்தாலும் அவங்க மேல ஒரு தாக்குதலும் கூட வைக்க முடியலையே, இதுல எங்க தப்பு அந்த பிளாக் ராட கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறதுன்னு கேட்கும். பி இதோ அங்க தெரியுது அதுவான்னு கேட்பாரு. எயிட்டெயில்ஸ் எங்கடா இருக்குன்னு கேட்கும். யுகிட்டோட செஸ்டர் க்ளோஸ் அப்பாரான்ட்டு பி ரேப் பண்ணவோ எயிட்டெயில்ஸ் அடிக்க போடும். யுகிட்டோக்கு அந்த இடத்துல ஹீல் ஆகும், கொஞ்சமா தெரிஞ்சு அப்படியே மறையுது. இருந்தாலும் இதோட ஃபீலிங் நல்லா தான் இருக்குன்னு பாரு பி. எயிட்டெயில்ஸ் டே இந்த பேட்டில் தாண்டா உலகத்தோட ஃபியூச்சரையே தீர்மானிக்க போகுது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அது மேல ஃபோக்கஸ் பண்றேன்னு கேட்கும். நருட்டோ பிளாக் சக்கர ரிசீவர் ஆட பாத்துருவான். மற்றவங்க டைம் இது இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வரன்ட்டு கிளம்புவான். எயிட்டெயில்ஸ் வெயிட் பண்ண சொல்லும். நருட்டோ தாக்குதலை வைக்காம எப்படி இதை முடிவு பண்றதுன்ட்டு சண்டைக்கு இறங்கவும் ரோஷி வருவான். இவனை புடிச்சிட்டே தான் தாக்குதல் வைக்கணும்ட்டு நருட்டோ பிடிப்பான். லாவாவால கவரா இருப்பான் இல்லையா, அதனால ஹாட்டா இருக்கும். நருட்டோ அதெல்லாம் தாங்கிட்டே ரசங்கன் வச்சு அடிப்பான். ராட்ல பட்டுரும். இப்ப இதை உடச்சா போதுன்ட்டு பிரேக் பண்ற கண்டிஷனுக்கு போறப்ப மாஸ்கட் மேன் சென்ஸ் பண்ணிட்டு ஹானை வச்சு அட்டாக் பண்ணுவான். நருட்டோ பின்னாடி வரவும் பி பிடிச்சிருவாரு. ரோஷி ஹான் ஸ்டடியே நிப்பாங்க. பி என் நருட்டோ காட்டுவாங்க. எயிட்டெயில்ஸ் ஓகேவான்னு கேட்கும் 2 பேத்துக்கிட்டையும். நருட்டோ வலிக்குதுன்ட்டு எந்திரிப்பான். எயிட்டெயில்ஸ் பி கிட்ட ஃபாரஸ்ட்ல நமக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்ட்டு அவங்களோட விஷயங்கிறது நேரா இருக்கு, நான் சொல்றது உனக்கு புரியுதுன்னு கேட்கும். பி புரியுதுங்கும் போது ஸ்கின் கிழிஞ்சு பி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு. மாஸ்கட் மேன் சென்ஸ் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணுவான். மொத்த கட்டையும் தெறிக்க விடலான்கோ எயிட்டெயில்ஸ். நான் தாண்டா கில்லர் பி, எனக்குள்ள இருக்க எயிட்டெயில்ஸ் வீன்னு கத்துவாரு கில்லர் பி. நருட்டோ அவங்க புருவத்து மேல நிப்பான். விழுந்துராத நருட்டோ இப்பதான் அட்ஜஸ்ட் ஆரம்பிக்க போதுன்னு பாரு கில்லர் பி. டென்டக்கல்ஸ் கவர் ஆகி ஒரு பால் ஷேப்ல மாறி இருப்பாங்க. ரொட்டேட் பண்ணவும் வேற லெவல் இம்பாக்ட் இருக்கும். 8-tailed beast ட்விஸ்டர் பண்ணுவாங்க. 6 செஞ்சுரிக்கும் பறப்பாங்க. நருட்டோ தான் HQல இருக்க ஏவோ விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணுவாரு. 8-tailsோட இம்மன்சிவான சக்கரா தான் எனக்கு சென்ஸ் ஆகுது. லார்ட் பி 8-tail ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, இப்ப டிஃபென்சிவ்ல தான் இருக்காங்கன்னு பாரு. கூட இருக்கவன் பிராங்கா சொல்லிடுறேன், விஷயங்கள் எதுவும் சரியா போறமா தெரியலன்பான். ஈனோயிச்சி இப்ப 5க்காகவே சேர்ந்து மாத்ரா கூட டிஃபென்சிவா மோதிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஓகேன்னு சொல்லுவேன் பாரு. ஷிகாக்கு காகே எல்லாரும் ஒன்னா வேலை செய்யறாங்க, அவங்கள முனைக்கு வந்து நின்னாகணும். ஒவ்வொரு கம்பெனியும் என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்பாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பெனி எதிரிகளை வெறியோட வீழ்த்திக்கிட்டு வரதா சொல்லுவான். டாருயை காட்டுவாங்க. 27, 26, 25 தான் இருக்குன்ட்டு வெட்டுவாரு. டயர்டா இருக்கு ஆனா இன்னும் நிறைய இருக்குன்ட்டு பாப்பாரு. கிட்சுச்சி எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாரு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு பாரு. குரோட்சுச்சி ஹெல்ப் பண்ணுவா, தனிச்சே செயல்படாத நேத்து குரோட்சுச்சின்னு பாரு. கிட்சுச்சி குரோட்சுச்சி அப்பா நீங்க ஸ்லோவா இருக்கீங்க, இவங்களை நானே பாத்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்கன்பா. ஹேர் ஸ்டைல் யாரா பண்ணுவா. அப்புறம் அந்த பக்கம் நெஜி ஹினாட்டா கீபா ஷீனோல சண்டை போடுறத காட்டுவாங்க. தேர்ட் கம்பெனில 7 Ninjas வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்ட் வந்து ரீஎனிமேட் செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாருமே காலி. மாங்கெட்சு ஹோசுகி மட்டும் தான் மிச்சம் இருக்காதா சொல்லுவாரு. காய் இந்த ஒயிட் கைஸோட சண்டை போட்டு போர் அடிக்குதுன்னு பாரு. ககாஷி ஆமான் பாரு சண்டை போட போவாங்க. காரியை கேப்சர் பண்ணதை காட்டுவாங்க. ககாஷி 7 Ninjas வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்ட் ஜாபுசா மோமோச்சி அமே யூரி ரிங்கோ குஷிமாரு குரியாரே ஜீனி நாக்கி பீனோ ஜின் பேச்சி முனாஷி ஃபுகுகி சுய்கசான் இப்ப மிச்சம் இருக்க ஒருத்தன் மாங்கெட்சு ஹோசுகின்னு பாரு. 5th கம்பெனில காட்டுவாங்க. மீஃப்னே சாமுரை எப்படிப்பட்டவங்க காட்டலான்னு பாரு. காங்குரோ பப்பட் மாஸ்டருங்கவங்க எப்படிப்பட்டவங்க காட்டலான்பா. 5th கம்பெனிக்கு டைம் தேவைப்படுது, இருந்தாலும் அங்க அவங்க கைகள் தான் இருக்குன்னு பாரு. ஷிகாக்கு சரின்ட்டு 1st, 2nd, 3rd and 5th கம்பெனிஸ் அவங்க விஷயங்களை சீக்கிரமா முடிச்சுட்டு லார்ட் பி அண்ட் நருட்டோக்கு அசிஸ்ட் பண்ண போக சொல்லுங்க. அவங்களோட கோஆர்டினேட்ஸ் எப்படி லாடையாவோன்னு கேட்பாரு. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. 8-tails and பி வச்ச அட்டாக்ல லேண்ட்ஸ்கேப்பே மொத்தமா மாறி இருக்கும். நருட்டோ அந்த ஜின்சுரிக்கீஸை தேடுவான். டிஃபிட் ஆகி கிடப்பாங்க. இதான் நமக்கான நேரம், பி அவங்களை சீல் பண்ணி விடுங்க. 8-tails ஆக்டோபஸ் உங்களுக்கு சீலிங் ஜூட்ஸு தெரியுமான்னு கேட்பான் நருட்டோ. 8-tails அவங்க கிட்ட அந்த ராடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்க்ளோனை வச்சு புடிச்சிட்டா அவங்களால எதுவும் செய்ய முடியாதுங்க. பி சீலிங் ஜூட்ஸு ஆக்டோபஸ் ஹோல்ட் பண்ணுவாரு. 6 இன்க்ளோன்ஸ் போய் 6 பேத்தையும் பிடிச்சிரும். நருட்டோ ஹாப்பியாவான். இது பியோட ஒரே ஒரு சீலிங் ஜுட்ஸு. இதோ இப்படிதான் 3 செகண்ட்ஸ்ல வேலையை அமைச்சிரும். அந்த இங்க் அவங்க உடம்ப மொத்தமா பிடிச்சிக்கும். அப்புறம் அவங்க சைலக்க வச்சிரும். அப்புறம் ஒன்ஸ் அவங்க நகர முடியாம போறப்ப அவங்க உடம்புல இருக்க ராட்ஸ் எடுத்துடலான்கோ. 8-tails 1 கவுண்ட் பண்றப்பவே ஹேண்ட் சைன் பண்ணிட்டு கிரவுண்ட்ல இருந்து மாஸ்க்மேன் வருவான். ஜின்சுரிக்கிஸ் பவர் அப் ஆயிருப்பாங்க. நருட்டோ வேற லெவல் போங்கன்னு சொல்லும் போது விஷயம் மொத்தமா சொதப்பிச்சுட்டு 8-tails எதிரிகள் திடீர்னு பவர் அப் ஆயிட்டாங்கன்கோ. மாஸ்க்டு மேன் போங்கன்கவும் அட்டாக் பண்ண வரும். நருட்டோ பயங்கர கடுப்பாவான். அவன் அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சு இருந்திருக்கான்ட்டு கத்துவான். 8-tails டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க பி டென்டக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாரு. அப்புறம் ஒருத்தனை பிடிப்பாரு. நருட்டோவை ஃபு பக் பைட் யூஸ் பண்ணி அடிப்பா. யுகிட்டோ கேட் கிளாஸ் யூஸ் பண்ணுவா. உட்ட கேட்டாவை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, லீச் ஸ்லீப் பண்ணி வெளியே வருவான். 8-tails அது ஸ்ட்ராங்கான ஆல்கலைன் ஃப்ளூயிட், தோல் கரையுதுங்கும். நருட்டோக்கு பின்னால வந்து கோரல் பாம்பு வச்சு அடிப்பாங்க. ஆமைக்கு ஓடு இருக்க மாதிரி மாறும். என்னடாட்டு நருட்டோ பாக்குறப்ப கீழே ஃப்ளோரல் மவுண்டன் பண்ணிட்டு நிப்பான் ரோஷி. 8-tails நருட்டோவை பிடிச்சு காப்பாத்திரும். இருந்தாலும் கைக்கு அடிப்பக்கம் நல்ல காயம் ஏற்படும். இது மோசம். இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்ல அவங்களும் டெய்லி பீஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுப்பாங்கிறத நான் ரியலைஸ் பண்ணாம போயிட்டேன். நருட்டோ நம்ம இப்ப ரெட்ரீட் ஆகி ரீக்ரூப் ஆகணுங்கும்.
5 டைல்ஸ் ஹார்ன் ஹிட் பண்ணும். 8 டைல்ஸ் ரொம்ப தூரம் பின்னாடி போய் விழுந்துரும். மாஸ்க்டு மேன் முன்னாடி அப்ரோச் ஆவான். மாஸ்க்டு மேன் நருட்டோ நோக்கி வருவான். நருட்டோக்கு பின்னால இருக்க சப்ஸ்டன்ஸ் அவனை எந்திரிக்க விடாது. மாஸ்க்டு மேன் பக்கத்துல வரப்ப நருட்டோ சக்கர ஹேண்ட்ஸ் வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவான். நகர்ந்துட்டு மாஸ்க்டு மேன் என்னதான் நீ ஜென்ச்சுரிக்கே இருந்தாலும் 6 பேத்துக்கு அகைன்ஸ்டா 2 பேர் மோசம் இல்ல, ஒன்ஸ் ஒன்ன தொட்டுட்டேனா நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு பக்கத்தால வருவான். நருட்டோ கடுப்பாவான். மாஸ்க்டு மேன் பிடிக்கும் போது கை லீப் சூப்பர் ஹியூமன் ஹரிகேன் பண்ணுவாரு. மாஸ்க்டு மேன் ஊடுருவ வைக்கவும் நருட்டோவை பிடிச்சிருந்த பொடி இருக்காது. கக்காஷி இந்த சான்ஸை பயன்படுத்தி நருட்டோவை காப்பாத்திடுவாரு. மாஸ்க்டு மேன் எந்திரிக்கும் போது நருட்டோவை பொரிய வச்சு எப்ப என்ன அடிக்க சந்தர்ப்பம் கிடைக்குன்னு காத்திருந்திருக்கானு தொல்லையா இருக்கானுங்கன்பான். கக்காஷி சென்சே புஷி ப்ரோ சென்சே வான்ட்டு பாப்பான் நருட்டோ. பாட்டில இன்னும் 2 பேர் சேர்ந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? மாஸ்க்டு மேன் என்னோட தோஜுட்ஸு அப்புறம் டைலி பீஸோட பவருக்கு முன்னால இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்பான். எங்க சைட்லயும் ஷரிங்கான இருக்குன்பாரு கக்காஷி. காய் அதே போல லீஃபோட நோபல் கிரீன் பீஸ்டும் இருக்குன்பாரு. நேருக்கு நேர் பாப்பாங்க. நருட்டோ வாயை பொழந்துட்டு பாப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா 4 டைல்ஸ் த கிங் ஆஃப் சேஜ் மாங்கீஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்மா நருட்டோ.